இந்த நேரத்தில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இங்கே வந்திருக்கும் முக்கிய விருந்தினர்கள், மாணவர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையான நாள், வெரி ஆஸ்பீசியஸ் டே டுடே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அர்ப்பணிக்கலாம் இல்லை வாழ்க்கையை. ஐம் ஜஸ்ட் லிவிங் அஸ் அ டிரான்ஸ் உமன், அவ்வளோதான். நான் டிரான்சிஸ் ஆன காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 90s கடைசிகளில் ரொம்ப இட்ஸ் டேபு அப்போல்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு. பட் என்னால் அப்போவுமே +2 முடிச்சிட்டோன்னா ஐ கம்ப்ளீட்லி சேஞ்ச் மை செல்ஃப் இன்டு அ உமன். அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேமிலி என்னோட இருந்த ஒரே காரணத்தினால தான் என்னால் தொலைதூர கல்வியில் இளம்கலை ஆங்கிலமும் முதுகலை மேல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகமும் என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்றைக்கி இந்த கல்வி திட்டத்தில் சேர்ந்திருக்க எல்லோரையுமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பிஹெச்டி நானுமே நிறைய பேருக்கு அசோசியேட்டாக இருந்திருக்கேன், ரிசர்ச் அசோசியேட்டாக. அவங்க எல்லோருமே ஏற்கனவே வாழ்க்கையில் பல சூழல்களில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அதில் திறனை வளர்த்து அவங்களுடைய அடிப்படை கல்வி அதையும் தாண்டி மேற்படிப்பையும் தொடர்ந்து முடித்து ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சியாளர்களாக தான் அவங்க சிறந்து விளங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அகாடமிக்லி தே கோயிங் டு பி ரெகக்னைஸ்ட் அஸ் டாக்டரேட்ஸ். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தமிழகத்தில் 2008 திருநங்கை மக்களுக்கும் திருநங்கைகளுக்குமே ஏர்முகமான செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்குறாங்க தமிழக அரசு. அது ரொம்ப பெருமையான விஷயம். தமிழகத்தில் நாங்கள் இருக்கோங்கிறதே ரொம்ப பெருமையான விஷயம். 2008 ஏற்பட்ட அந்த ஏர்முகங்கள் இவ்வளவு நாளும் ஒரு சமூக நலத்திட்டங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து செயல்பட்ட நம்முடைய அரசு இப்பொழுது கல்வி ரீதியாக இலவச கல்வியை அறிவிச்சிருக்கிறாங்க மேற்படிப்புக்கு. அது ரொம்ப ரொம்ப பெருமையான, ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். அந்த மகுடத்தில் வைரத்தை வச்ச மாதிரி வேல்ஸ் யூனிவர்சிட்டி ரொம்ப அருமையான இந்த இலவச கல்வியை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இது கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற துறைகளாக இருக்கட்டும், எல்லா இடமுமே மாறிய பாலத்தை திருநங்கைகள் திருநம்பிகள் குடும்பத்தோடு இணைந்து மகன்களாக வாழ்வதற்கான சூழலை நம்ம ஏற்படுத்துறதுக்கான முழு முயற்சி எடுத்துக்கணும்னு நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். பத்திரிகைகள் இதை பற்றி நிறைய எழுதணும். ஏன்னா 18 வயதுக்கு முன்பு நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பல வன்கொடுமைகள் இந்த உலகம் பார்க்குறதே இல்லை, அதை பற்றி பேசுகிறதும் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தெருவுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கை போராடுறாங்கன்னு நிறைய பேர் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்குமே தவிர, அடிப்படைன்னு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பொழுது தான் ஒருங்கிணைந்த கல்வி ஏற்படும், ஒருங்கிணைந்த திறன் வளர்ப்பு, சோசியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அப்போ வெளியே ஒரு நல்ல குடிமக்களாக அவங்க வாழ்வாங்கிறது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. நான் அதுக்கு உதாரணமாக இருக்கேன். ஸோ இந்த அருமையான ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியிருக்கிற வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு திருப்பி என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து இன்னுமே எனேபிள் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் நம்முடைய கல்வி நிலையத்தில். அதற்கு என்னுடைய பங்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் யூ கேன் கால் மீ, ஐ வில் ஆல்வேஸ் கான்ட்ரிபியூட். ஸோ ஏன்னா ஒருங்கிணைந்த சூழல் இருக்கும் பொழுது தான் மேலும் அதிகமான மாணவர்கள் திருநங்கை திருநம்பிகள் இணைந்து கல்வி பெற்று வாழ்க்கையை இன்னும் கண்ணியமாக மாற்றிக்க முடியும்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.